அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 5th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் ஆல்ரெடி நம்ம பார்ட் 1ல 114 வரைக்கும் கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துருக்குறோம். 115ல இருந்து இப்போ இந்த 300 சம்திங் வரைக்கும் இந்த ஒரே வீடியோவில் நம்ம 5th வந்து முடிச்சிடலாம். அதனால் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பீடாக போயிடுவோம். வாங்க நம்ம இப்போ அந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். தமிழ்நாட்டில் பாஸ்டியர் நிறுவனம் அமைந்துள்ள இடம் எது? குன்னூர். தமிழ்நாட்டில் இந்த பாஸ்டியர் நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா குன்னூரில் தான் அமைஞ்சிருக்கு. அடுத்தது உப்பு நுண்ணுயிரிகளிடமிருந்து உணவுப் பொருட்களை கெடாமல் பாதுகாக்குது. உணவுப் பொருள்களை வந்து நுண்ணுயிரிகளிலிருந்து கெடாமல் பாதுகாக்கிறது எது அப்படின்னா உப்பு தான். உணவு 2 முறைகளில் சேமிக்கப்படுகிறது. உணவு வந்து 2 முறையில் சேமிக்கப்படுது. அடுத்தது உணவு வேக வைக்கும் போது உயிர் சத்துக்கள் வீணாகாமல் வேக வைக்க வேண்டும். உணவு வேக வைக்கும் போது உயிர் சத்துக்கள் வீணாகாமல் வேக வைக்க வேண்டும். அடுத்தது மருந்து மாத்திரைகளை சமையலறையில் வைக்கக்கூடாது. எந்த பொருட்களை சமையலறையில் வைக்கக்கூடாது? மருந்து மாத்திரைகளை சமையலறையில் வைக்கக்கூடாது. நெடுங்காலம் ஆனாலும் கெட்டுப்போகாத ஒரு இயற்கையான உணவு எது அப்படின்னா அது வந்து தேன் தான். நெடுங்காலமானாலும் கெட்டுப்போகாத இயற்கை உணவு தேன். மூளை 3 உறைகளால் பாதுகாக்கப்படுகின்றது. மூளை வந்து எத்தனை உறைகளால் பாதுகாக்கப்படுகிறது? 3 உறைகளால் பாதுகாக்கப்படுகிறது. மூளை பல நுண்ணிய நரம்பு செல்களால் ஆனது. மூளை வந்து பல நுண்ணிய நரம்பு செல்களால் ஆனது. நரம்பு மண்டலத்தினுடைய மையமாக செயல்படுவது எது? மூளை தான். நரம்பு மண்டலத்துடைய மையமாக செயல்படுவது மூளை. மூளை 3 பகுதிகளை கொண்டது. அது என்னதெல்லாம்? பெருமூளை, சிறுமூளை, முகுளம். மூளை 3 பகுதிகளை கொண்டது. பெருமூளை, சிறுமூளை, முகுளம். மூளையின் பெரும் பகுதி எது? பெருமூளை தான். மூளையின் பெரும் பகுதி பெருமூளை. மண்டை ஓடு 8 அசையா மூட்டுகளால் ஆனது. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். மண்டை ஓடு வந்து 8 அசையா மூட்டுகளால் ஆனது. நினைவாற்றலின் மையமாக செயல்படுவது எது? பெருமூளை தான். பெருமூளை தான் நினைவாற்றலின் மையமாக செயல்படுகிறது. மனித இனத்தின் மொழிகளையும் குறியீடுகளையும் உணர்ந்து கொள்ள உதவும் பெருமூளை. மனித இனத்தினுடைய மொழிகளையும் குறியீடுகளையும் உணர்ந்து கொள்ள உதவுவது எது? அது பெருமூளை தான். பெருமூளையினுடைய இடப்பகுதி உடலின் வலப்பகுதி செயல்களையும் பெருமூளையினுடைய வலப்பகுதி இடப்பகுதியின் செயல்களையும் கட்டுப்படுத்துகிறது. பெருமூளையின் இடப்பகுதி வந்து வலப்பகுதி செயல்பாட்டையும் பெருமூளையினுடைய வலப்பகுதி இடப்பகுதியினுடைய செயல்பாட்டையும் கட்டுப்படுத்துது. அடுத்தது உடல் தசைகளின் இயக்கத்தை ஒருங்கிணைப்பது எது? சிறுமூளை தான் உடல் தசைகளுடைய இயக்கத்தை ஒருங்கிணைக்குது. உடல் தசைகளின் இயக்கத்தை ஒருங்கிணைப்பது சிறுமூளை. உடலின் சமநிலையை கட்டுப்படுத்துவது எது? அதுவும் சிறுமூளை தான். உடலினுடைய சமநிலையை கட்டுப்படுத்துவது சிறுமூளை. மது அருந்துதலால் எந்த பகுதி பாதிக்கப்படுது அப்படின்னா சிறுமூளை தான் பாதிக்கப்படுது. மது அருந்துவதால் சிறுமூளை பாதிக்கப்படுகிறது. அடுத்தது ஒருவன் தூங்கும்போது சிறுமூளை ஓய்வில் இருக்கும். மனுஷன் தூங்கும்போது சிறுமூளை தான் ரெஸ்ட் எடுக்குமா. ஒருவன் தூங்கும்போது சிறுமூளை ஓய்வில் இருக்கும். நெக்ஸ்ட்டு மூளையினுடைய தண்டு பகுதியை நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா முகுளம் அப்படின்னு சொல்கிறோம். மூளையினுடைய தண்டு பகுதி முகுளம். மூளையை தண்டுவடத்தோடு இணைக்கும் பாலம் முகுளம். மூளையை தண்டுவடத்தோடு இணைக்கும் பாலம் முகுளம். சுவாசம், இதய இயக்கம், இரத்த சுழற்சி இதெல்லாம் வந்து அந்த இயக்கத்திற்கு உதவுவது எது அப்படின்னா முகுளம் தான். சுவாசம், இதய இயக்கம், இரத்த சுழற்சி இதோடைய இயக்கத்திற்கு உதவுவது எது? முகுளம். மனிதனுடைய உயிர் முடிச்சு எனப்படுவது எது? முகுளம்தான். மனிதனின் உயிர் முடிச்சு எனப்படுவது முகுளம். மூளை நன்கு செயல்பட என்ன வேணும்னா நமக்கு ஆக்சிஜன் தேவை. மூளை நன்கு செயல்பட ஆக்சிஜன் தேவை. தொடர்ந்து 4 நிமிடங்கள் ஆக்சிஜன் மூளைக்கு செல்லாவிட்டால்
மூளை செயல்பாட்டை இழக்கும். தொடர்ந்து இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின் நோட் பண்ணி வச்சு படிங்க. தொடர்ந்து 4 நிமிடங்கள் ஆக்ஸிஜன் மூளைக்கு செல்லாவிட்டால் மூளை செயல்பாட்டை இழக்கும். மூளையின் திறனை அதிகரிப்பது போதிய உறக்கம், சத்துள்ள உணவு. இது 2ம் இருந்தாதான் மூளையோடைய திறன் அதிகரிக்கும். மூளையின் திறனை அதிகரிப்பது போதிய உறக்கம், சத்துள்ள உணவு. நமது புலனுறுப்புகள் புற உலகின் ஜன்னல் ஆகும். நமது புலனுறுப்புகள் புற உலகின் ஜன்னல் ஆகும். புலன் உறுப்புகள் புற உலகின் செய்திகளை மூளைக்கு எடுத்துச் செல்லுது. இந்த புலன் உறுப்புகள் புல உலகினுடைய செய்திகளை மூளைக்கு எடுத்துச் செல்லும். அது எது அப்படின்னா புலன் உறுப்புகள் தான். கண்கள் எலும்பு குழிக்குள் பாதுகாக்கப்படுகிறது. கண்கள் எலும்பு குழிக்குள்ள பாதுகாக்கப்படுகிறது. அடுத்தது கண் இமை புருவம். இதெல்லாம் கண்ணை பத்தி. கண் இமை புருவம் காயத்தில் இருந்து கண்களை பாதுகாக்கின்றது. கண் இமையும் புருவமும் காயத்திலிருந்து கண்களை பாதுகாக்குது. கண்களை பாதுகாக்கிறது எது? கண் இமையும் கண்ணுடைய புருவமும் தான். கண்களுக்கு தேவையான சத்து எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னா வைட்டமின் ஏ சத்துல இருந்து தான் கண்களுக்கு தேவையான சத்து கிடைக்கிறது. பச்சை காய்கறிகள், கேரட், அப்புறம் பால் பொருட்கள் இதெல்லாம் அடங்கியிருக்கிறது எதில் அப்படின்னா விட்டமின் ஏ. பச்சை காய்கறிகள், கேரட், பால் பொருட்கள், அந்த பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள் அடங்கியிருக்கிறது. இதெல்லாம் எது அப்படின்னா விட்டமின் ஏ. அடுத்தது காது ஒலிகளை உள்வாங்கி செவியுணர்வு நரம்பு வழியாக மூளைக்கு எடுத்துச் செல்கிறது. காது ஒலிகளை உள்வாங்கி செவியுணர் நரம்பு வழியாக மூளைக்கு எடுத்துச் செல்லுது. அடுத்தது கேட்டல், சமநிலைப்படுத்துதல் போன்றவற்றிற்கு காது பயன்படுகிறது. கேட்கறது, சமநிலைப்படுத்துறது, இதுக்கெல்லாம் எது பயன்படுது அப்படின்னா காது தான் பயன்படுது. மூக்கினுடைய உள்ளே உள்ள ரோமங்கள் நுரையீரலுக்கு தூசி செல்லாமல் பாதுகாக்கின்றது. மூக்குக்குள்ள நிறைய முடி இருக்கும் பார்த்துருக்கீங்களா? அது அந்த அந்த முடி நுரையீரலுக்குள்ள தூசி போகாமல் இருக்கிறதுக்காகத்தான் அந்த மூக்கில் முடி நிறைய இருக்குது. அந்த முடியை யாரும் பிச்சு பிச்சு நிறைய பேர் தூர போடுவாங்க. அப்படி செய்யக்கூடாது. அடுத்தது சளி ஏற்படும் போது மூக்கினுள் காற்றை மிக வேகமாக உறிஞ்சுதல் கூடாது. சளி ஏற்படும் பொழுது மூக்குக்குள்ள காற்று அப்படி உரிவாங்க, மூக்கை வச்சு உரிவாங்க. அந்த மாதிரி உரியக்கூடாது. அடுத்தது நாவின் மேற்பரப்பில் மிகுதியாக காணப்படுபவை எவை? சுவை மொட்டுக்கள். நாக்கை நீட்டி 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 பார்த்தோம்னா குட்டி குட்டியாக அப்படி முள்ளு மாதிரி இருக்கும் நாக்கில். அது என்னது அப்படின்னா சுவை மொட்டுக்கள். சுவை மொட்டுக்கள் வழியாக அறுசுவைகளை உணர்கிறோம். இந்த சுவை மொட்டுக்களை வச்சு தான் நமக்கு டேஸ்ட்டே நமக்கு நாக்குக்கு தெரியுது. அடுத்தது சூடான உணவுகளை உட்கொண்டால் இந்த சுவை மொட்டுக்கள் பாதிப்படையும். சூடான உணவுகளை உட்கொண்டால் சுவை மொட்டுக்கள் பாதிப்படையும். நமது உடலில் மிகப்பெரிய புலனுறுப்பு எது? தோல் தான். நமது உடலில் மிகப்பெரிய புலனுறுப்பு தோல். தோல் உடல் உள்ளுறுப்புகளை பாதுகாக்கின்றது. தோல் தான் நம்ம உடல்ல உள்ளுறுப்புகளை பாதுகாக்குது. உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்துறது எது அப்படின்னா அதுவும் தோல் தான். உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்துவது எது? தோல். அடுத்தது நாம் நலமாக வாழ நம் புலனுறுப்புகளை பாதுகாப்பது அவசியம். நம்ம நலமாக வாழ்றதுக்கு புலனுறுப்புகளை பாதுகாக்கிறது ரொம்ப அவசியம். நம்மளுடைய புலனுறுப்புகள் 5. அந்த புலனுறுப்புகள் எதெல்லாம் அப்படின்னா கண்கள், காதுகள், மூக்கு, நாக்கு, தோல். இதுதான் நம்மளுடைய புலன் உறுப்புகள். புலன் உறுப்புகள் மொத்தம் எத்தனை? 5. அது எதெல்லாம்? கண்கள், காதுகள், மூக்கு, நாக்கு, தோல். அடுத்தது மூளை தண்டு என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா முகுளத்தை தான் நம்ம மூளை தண்டு அப்படின்னு சொல்றோம். மூளை தண்டு என அழைக்கப்படுவது முகுளம். மலேரியா, டெங்கு, சிக்கன் குனியா இதெல்லாம் பரப்புறது எது? கொசுக்கள் தான் பரப்புது. மலேரியா, டெங்கு, சிக்கன் குனியா பரப்புறது எது? கொசுக்கள். நீர் மனிதனால் மாசுபடும் போது ஏற்படுவது எது? இன்னல்கள். நீர் மனிதனால் மாசுபடும் போது ஏற்படுவது இன்னல்கள். மலேரியாவை உண்டாக்கும்
தீங்குயிரி எது அப்படின்னா பிளாஸ்மோடியம். மலேரியாவை உண்டாக்கும் தீங்குயிரி பிளாஸ்மோடியம். மலேரியாவை பரப்பும் கொசு என்ன கொசு? அனாப்ளஸ். அது வந்து ஒரு பெண் கொசு. மலேரியாவை பரப்பும் கொசு அனாப்ளஸ் அப்படிங்கிற ஒரு பெண் கொசு. அடுத்தது மூளைக்காய்ச்சலை பரப்பும் கொசு எது அப்படின்னா ஹியூலெக்ஸ் அப்படிங்கிற கொசு தான் மூளைக்காய்ச்சலை பரப்பும். மூளைக்காய்ச்சலை பரப்பும் கொசு ஹியூலெக்ஸ். அடுத்தது மூளைக்காய்ச்சலை உருவாக்கும் ஒரு தீங்குயிரி எது அப்படின்னா ஜப்பானீஸ் என்செபாலிட்டிஸ் வைரஸ். மூளைக்காய்ச்சலை உருவாக்கும் தீங்குயிரி எது அப்படின்னா ஜப்பானீஸ் என்செபாலிட்டிஸ் வைரஸ். இதுதான் மூளை காய்ச்சலை உருவாக்கக்கூடிய ஒரு தீங்குயிரி. நெக்ஸ்ட் வந்து பைலேரியாசிஸ் யானைக்கால் உருவாகும் தீங்குயிரி எது அப்படின்னா உச்சரேரியா பாங்கராப்டி. உச்சரேரியா பாங்கராப்டி. பைலேரியாசிஸ் யானைக்கால் உருவாகும் தீங்குயிரி எது அப்படின்னா உச்சரேரியா பாங்கராப்டி. அடுத்தது யானைக்கால் நோயை பரப்பும் கொசு எது அப்படின்னா ஹியூலெக்ஸ் அப்படிங்கிற கொசு தான் யானைக்கால் நோயை பரப்பும் கொசு ஹியூலெக்ஸ். டெங்கு காய்ச்சலை உருவாக்கும் தீங்குயிரி எது அப்படின்னா அது வந்து பிளேவி வைரஸ். டெங்கு காய்ச்சலை உருவாக்கும் தீங்குயிரி பிளேவி வைரஸ். மஞ்சள் காய்ச்சலை பரப்பும் கொசு ஏடிஸ் கொசு. மஞ்சள் காமாலை நோயை உருவாக்கக்கூடிய கொசு எது அப்படின்னா ஏடிஸ் கொசு. மஞ்சள் காய்ச்சலை பரப்பும் கொசு ஏடிஸ் கொசு. நோய் பரப்பி கட்டுப்பாடு என்பது நோயுண்டாக்கும் உயிரிகள் அல்லது ரசாயன முறையில் கட்டுப்படுத்துவது, கண்காணிப்பது, மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவது ஆகும். நோய் பரப்பி கட்டுப்பாடு, நோய் பரவாம அதை கட்டுப்படுத்துறது என்னது அப்படின்னா நோய் உண்டாக்கக்கூடிய அந்த உயிரிகளை அல்லது ரசாயன முறையில் கட்டுப்படுத்துறது தான், கண்காணிக்கிறதும் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துறதும் தான் நோய் பரப்புறதை கட்டுப்படுத்துறது. அடுத்தது ஒரு உயிரிகளை மற்றொரு உயிரின் அறிமுகத்தால் கட்டுப்படுத்துவதை நம்ம உயிரியல் கட்டுப்பாடு அப்படின்னு சொல்றோம். ஒரு உயிரிகளை மற்றொரு உயிரின் அறிமுகத்தால் கட்டுப்படுத்துவது உயிரியல் கட்டுப்பாடு. உயிரியல் கட்டுப்பாட்டுக்கு உதவக்கூடிய ஒரு உயிரினம் எது அப்படின்னா கம்பூசியா அப்படிங்கிற மீன் தான் உயிரியல் கட்டுப்பாட்டுக்கு உதவும் ஒரு உயிரினம் கம்பூசியா மீன். நெக்ஸ்ட் டிடிடி ஆர்கனோ பாஸ்பேட் மாலத்தியான் போன்றது கொசுவை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ரசாயன மருந்து. கொசு மருந்து அடிப்பாங்க இல்லையா, அதுதான் என்ன மருந்து அதில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டிடிடி ஆர்கனோ பாஸ்பேட் மாலத்தியான். இந்த கெமிக்கலை யூஸ் பண்ணி தான் கொசுவை வந்து கட்டுப்படுத்துகிறாங்க. அடுத்தது பன்றி காய்ச்சலை பரப்பும் வைரஸ் எது அப்படின்னா இன்ஃப்ளூயன்சா. இன்ஃப்ளூயன்சால ஏபிசி அப்படின்னு 3 வெரைட்டிஸ் இருக்குது. பன்றி காய்ச்சலை பரப்பும் வைரஸ் இன்ஃப்ளூயன்சா ஏபிசி. பன்றி காய்ச்சல் ஏற்பட்டவரின் வெப்பநிலை எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 100 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே தான் இருக்கும். பன்றி காய்ச்சல் ஏற்பட்டவருக்கு 48 மணி நேரத்துக்குள் கொடுக்கப்பட வேண்டிய மருந்து எது அப்படின்னா டமிஃப்ளூ மற்றும் சிலின்சா அப்படிங்கிற மருந்து தான் அவங்களுக்கு உடனே கொடுக்கணும். பன்றி காய்ச்சல் ஏற்பட்டவருக்கு 48 மணி நேரத்திற்குள் கொடுக்கப்பட வேண்டிய மருந்து எது அப்படின்னா டமிஃப்ளூ மற்றும் சிலின்சா அப்படின்ற மருந்தை உடனே அவங்களுக்கு கொடுக்கணும். நெக்ஸ்ட் 1918 ஏறக்குறைய 5 கோடி மக்களை இறக்கச் செய்த இந்த பன்றி காய்ச்சலை உருவாக்கிய தீங்குயிரி எது அப்படின்னா H1N1. அடுத்தது 200 ஆண்டுகளுக்கு முன்னரே கண்டறியப்பட்ட நோய் எது அப்படின்னா இந்த டெங்கு காய்ச்சல் தான். 200 ஆண்டுகளுக்கு முன்னரே கண்டறியப்பட்ட நோய் டெங்கு காய்ச்சல். சிக்கன் குனியாவை பரப்பும் தீங்குயிரி எது அப்படின்னா டோகோ அப்படிங்கிற வைரஸ். சிக்கன் குனியாவை பரப்பும் தீங்குயிரி டோகோ வைரஸ். சிக்கன் குனியாவால் பாதிக்கப்பட்டவருடைய உடலினுடைய வெப்பநிலை எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 102.2 டிகிரி செல்சியஸுக்கு மேலே அவங்களுக்கு வந்து இருக்குமா. கண்டினியூஸாக 102 டிகிரிக்கு குறையாமல் அவங்களுக்கு ஃபீவர் இருந்துக்கிட்டே இருக்கும். யாருக்கு? சிக்கன் குனியாவால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு
மருந்துகளும் தடுப்பூசிகளும் இதுவரை இல்லாத ஒரு காய்ச்சல் எது அப்படின்னா சிக்கன் குனியா தான். இதுக்கு மருந்தும் கிடையாது, தடுப்பூசியும் இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்கல. அடுத்தது வைரஸ் தொற்றுயிரியால் காற்றின் மூலம் பரவக்கூடிய நோய் எது அப்படின்னா சாதாரண சளி தான் காற்றின் மூலமாக பரவும். இது என்ன நோய்? வைரஸ் தொற்று கிருமி. சளியின் கால அளவை குறைக்க பயன்படுவது எது? விட்டமின் சி. சளியின் கால அளவை குறைக்க பயன்படுவது விட்டமின் சி. நீரின் வாயிலாக பரவும் நோய் எது அப்படின்னா காலரா. நீரின் வாயிலாக பரவும் நோய் காலரா. காலராவை உருவாக்கும் தீங்குயிரி விப்ரியோ காலரே என்னும் பாக்டீரியா. விப்ரியோ காலரேனா என்னதுன்னு கூட கேட்கலாம். அது ஒரு பாக்டீரியா. இந்த விப்ரியோ காலரே என்னது? காலரா நோயை உண்டு பண்றது. காலராவை உருவாக்கும் ஒரு தீங்குயிரி தான் இந்த விப்ரியோ காலரே என்னும் பாக்டீரியா. அந்த பாக்டீரியாவுக்கு பேரு தான் விப்ரியோ காலரே. கிராமப்புற சுகாதார மையம், ஆரம்ப சுகாதார நிலையம். கிராமப்புற சுகாதார மையம், ஆரம்ப சுகாதார நிலையம்ன்ற பேரு. அடுத்தது நகர்ப்புறத்துல இருக்கக்கூடிய சுகாதார நிலையத்தை என்னன்னு சொல்லுவோம்? அரசு பொது மருத்துவமனை அப்படின்னு சொல்லுவோம். அரசு பொது மருத்துவமனை. அடுத்தது மாவட்ட சுகாதார மையம், அரசு தலைமை மருத்துவமனைகள். மாவட்ட சுகாதார மையத்தை என்ன சொல்லுவோம்? அரசு தலைமை மருத்துவமனைகள். பகலில் கடிக்கக்கூடிய கொசு எது அப்படின்னா ஏடிஸ்ங்கிற பெண் கொசு தான். இது பகல்ல தான் கடிக்கும், ராத்திரி கடிக்காது. பகலில் கடிக்கும் கொசு ஏடிஸ். பொருட்கள் 3 வகைப்படும். அது என்னது? திடப்பொருள், திரவப்பொருள், வாயு பொருள். இதுதான் பொருட்களினுடைய 3 வகைகள். பொருட்கள் 3 வகைப்படும். திட, திரவ, வாயு பொருட்கள். எது ஒன்று தனக்கென்று ஒரு இடத்தை ஆக்கிரமித்து கொண்டு குறிப்பிட்ட நிறையை பெற்றுள்ளதோ அதுதான் நம்ம பொருள் அப்படின்னு சொல்றோம். எது ஒன்று தனக்கென்று ஒரு இடத்தை ஆக்கிரமித்து கொண்டும் குறிப்பிட்ட நிறையை பெற்றுள்ளதோ அதுவே பொருள். குறிப்பிட்ட இடத்தை ஆக்கிரமித்து குறிப்பிட்ட வடிவம் உடையதுமான பொருள் எது? திடப்பொருள். குறிப்பிட்ட இடத்தை ஆக்கிரமித்து குறிப்பிட்ட வடிவம் உடையதுமான பொருள் எது அப்படின்னா அது திடப்பொருள் அப்படின்னு சொல்றோம். குறிப்பிட்ட இடத்தை ஆக்கிரமித்து குறிப்பிட்ட வடிவம் இல்லாத பொருளை நம்ம என்னன்னு சொல்றோம்? திரவ பொருள் அப்படின்னு சொல்றோம். குறிப்பிட்ட இடத்தை ஆக்கிரமித்து குறிப்பிட்ட வடிவம் இல்லாத பொருள் திரவ பொருள். குறிப்பிட்ட இடத்தை ஆக்கிரமிக்காமலும் குறிப்பிட்ட வடிவமற்றதுமான ஒரு பொருள் எது? வாயு பொருள். குறிப்பிட்ட இடத்தை ஆக்கிரமிக்காமலையும் குறிப்பிட்ட வடிவம் இல்லாமலையும் இருக்கக்கூடியது ஒரு வாயு பொருள். திடப்பொருளும் திரவப்பொருளும் அழுத்தத்தால மாற்றமடைகின்றன. திடப்பொருளும் திரவப்பொருளும் அழுத்தத்தால மாற்றமடைகிறது. கொஸ்டின்: வாயு பொருள் அடைத்து கொள்ளக்கூடிய அந்த இடம்தான் அழுத்தத்தால் குறைகிறது. வாயு பொருள் அடைத்து கொள்ளக்கூடிய அந்த இடம் அழுத்தத்தால் குறைகிறது. பழங்கால மனிதன் மழை, அப்புறம் குளிர், விலங்குகளிடமிருந்து தன்னை பாதுகாக்கிறதுக்காக எதை பயன்படுத்தினா? நெருப்பை பயன்படுத்தினான். பழங்கால மனிதன் மழை, குளிர், விலங்குகளிடமிருந்து தம்மை பாதுகாக்க நெருப்பை பயன்படுத்தினான். அறிவியல் உலகில் தற்கால உலகில் மனிதன் தட்பவெப்ப நிலைக்கு வீடுகள் கட்டுகின்றனர். அறிவியல் உலகில் தற்கால உலகில் மனிதன் தட்பவெப்ப நிலைக்கு ஏற்ப வீடுகள் கட்டுகின்றனர். ஆர்க்டிக் பகுதியில் காணப்படக்கூடிய வீடுகளை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா பனி வீடுகள். ஆர்க்டிக் பகுதியில் காணப்படும் வீடுகள் பனி வீடுகள். அந்த பனி வீட்டுக்கு இன்னொரு பேர் என்னது? இக்லூ. அப்படிதானா? ஆர்க்டிக் பகுதியில் காணப்படும் வீடுகள் பனி வீடுகள். அடுத்தது 46 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் ஆர்க்டிக் பகுதி காணப்படுவதால் இந்த பனி வீடுகள் உருகுவதே கிடையாது. 46 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் ஆர்க்டிக் பகுதி காணப்படுவதால் பனி வீடுகள் உருகுவது இல்லை. பனி வீடுகளுக்கு இன்னொரு பெயர் என்னது? இக்லூக்கள். பனி வீடுகளின் மற்றொரு பெயர் இக்லூக்கள். பனி வீடுகளில் வாழ்பவர்கள் என்னன்னு சொல்லுவோம்? அவங்கள எஸ்கிமோக்கள் அப்படின்னு சொல்லுவோம். பனி வீடுகளில் வாழ்பவர்கள் எஸ்கிமோக்கள். அடுத்தது நிலநடுக்கத்திற்கு உட்படும் தீவுகளில் கட்டப்படுபவை எவை?
மூங்கில் மர வீடுகள். நிலநடுக்கத்துல உட்படக்கூடிய அந்த தீவுகள்ல எந்த வீடுகள் கட்டுவாங்க அப்படின்னா, மூங்கில் மரத்தாலான வீடுகள தான் அவங்க கட்டி வசிப்பாங்க. அந்தமான், இந்தோனேஷியா, ஜப்பான் போன்ற நாடுகள்ல காணப்படுவது இந்த மூங்கில் மர வீடுகள் தான். ஏன்னா, அங்க தான் அடிக்கடி நிலநடுக்கம் அதிகமாக ஏற்படும். இங்க அந்தமான், இந்தோனேஷியா, ஜப்பான் இந்த 3 நாடுகள்லயும் அடிக்கடி நமக்கு நிலநடுக்கம் ஏற்படக்கூடிய நாடுகள். அதனால இங்க வந்து வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் மூங்கில் மரத்தாலான வீடுகள் தான் இருக்கும். அடுத்தது சென்னை, மும்பை முதலிய பெருநகரங்களில் காணப்படுவது அடுக்குமாடி வீடுகள். சென்னை, மும்பை இந்த மாரி பெரிய நகரங்கள்ல அடுக்குமாடி வீடுகள் தான் அதிகமா காணப்படும். தற்காலிக வீடுகள் என அழைக்கப்படுவத நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கூடார வீடுகள். டென்ட் போட்டிருப்பாங்க இல்லையா? அதான் கூடார வீடுகள். பல்வேறு இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் முகாம்கள் அமைக்கும்போது இந்த கூடார வீடுகள் அமைக்கிறாங்க. பல்வேறு இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் முகாம் அமைக்கும் பொழுது இந்த கூடார வீடுகள அமைக்கிறாங்க. கூடார வீடுகள் நகரும் வீடுகள் என்று அழைக்கலாம். கூடார வீட்ட நகரும் வீடு அப்படின்னும் அழைக்கலாம். மரத்தின் மேல் கட்டப்படக்கூடிய அந்த வீடுகள என்னன்னு சொல்லுவோம்? பாதுகாப்பு வீடுகள் இல்லைன்னா அந்தர வீடுகள் அப்படின்ற பெயரால அழைப்போம். இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின் தான். மரத்தின் மேல் கட்டக்கூடிய வீடுக அந்தர வீடுகள் அப்படின்ற பேரும் உண்டு. பாதுகாப்பு வீடுகள் அப்படின்னும் அழைப்பாங்க. மலை, காடு போன்றவற்றில் விலங்குகள்ட்ட பாதுகாக்கிறதுக்காக மரத்தின் மேல் கட்டுகின்றனர். மலைப்பகுதிகள்லயும், காட்டுப் பகுதிகளிலயும் விலங்குகள்ட்ட நம்மள பாதுகாக்கிறதுக்காக மரத்தின் மேல் வீடு கட்டி என்ன செய்றாங்க? இருக்கிறாங்க. அடுத்தது கடல் தீவுகளில் பரவலாக காணப்படும் வீடுகள் எது அப்படின்னா, மர வீடுகள். கடல் தீவுகளில் பரவலாக காணப்படும் வீடுகள் மர வீடுகள். மிகப்பெரிய நகரம் தலைநகரங்களில் காணப்படுவது விண்ணை தொடும் கட்டடங்கள். மிகப்பெரிய நகரம் தலைநகரங்களில் காணப்படுவது விண்ணை தொடும் கட்டடங்கள். பல அடுக்குமாடி ரொம்ப உயரமா கட்டுவாங்க இல்லையா? அதுதான். அடுத்தது இடப்பற்றாக்குறையை சமாளிக்க கட்டப்படுவதும் இந்த விண்ணை தொடும் கட்டடங்கள் தான். இடப்பற்றாக்குறையை சமாளிக்க கட்டப்படுவது விண்ணை தொடும் கட்டடங்கள். துபாயில் உள்ள புர்ஜ் கலிஃபா உலகின் மிக உயர்ந்த விண்ணை தொடும் கட்டடமாகும். உலகத்திலேயே மிக உயர்ந்த கட்டடம் எது? புர்ஜ் கலிஃபா தான். இது எங்க இருக்குன்னா துபாயில. துபாயில உள்ள புர்ஜ் கலிஃபா உலகின் மிக உயர்ந்த விண்ணை தொடும் கட்டிடமாகும். 160 தளங்கள் கொண்ட இந்த புர்ஜ் கலிஃபாவோட உயரம் எவ்வளவு அப்படின்னா 828 மீட்டர். 828 மீட்டர். 160 இதெல்லாம் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எழுதி வச்சுக்கோங்க. 160 தளங்கள் கொண்ட புர்ஜ் கலிஃபாவின் உயரம் 828 மீட்டர். அடுத்தது நடப்பதற்கும், ஓடுவதற்கும், வேலை செய்வதற்கும் தேவைப்படுவது எது? ஆற்றல். ஆற்றல் இருந்தா தான் நம்மளால நடக்கவோ, ஓடவோ எந்த வேலையும் நம்மளால செய்ய முடியும். நடப்பதற்கும், ஓடுவதற்கும், வேலை செய்வதற்கும் தேவைப்படுவது ஆற்றல். கொஸ்டின் சூரிய ஆற்றலை பயன்படுத்தி ஒளிச்சேர்க்கையின் மூலம் உணவு தயாரிப்பது எது அப்படின்னா தாவரம். சூரிய ஆற்றலை பயன்படுத்தி ஒளிச்சேர்க்கையின் மூலம் உணவு தயாரிப்பது தாவரம். சூரிய ஒளி மூலமாகவும் குப்பை கழிவுப் பொருட்களிலிருந்து மின்னாற்றல் கிடைக்கிறது. சூரிய ஒளி மூலமாகவும் இந்த குப்பை கழிவுகள்ல இருந்தும் நமக்கு மின்னாற்றல் கிடைக்கிறது. நம் வீட்டிற்கு 20 யூனிட் கிடைக்க மின் நிலையங்களில் தயாரிக்கப்பட வேண்டிய அளவு எவ்வளவு அப்படின்னா 100 யூனிட் மின்சாரம் அந்த மின் நிலையங்கள்ல தயாரிச்சாதான் நமக்கு 20 யூனிட் மின்சாரம் நமக்கு கிடைக்கும். 100 யூனிட் மின்சாரம் கம்பி வழியாக வரும் பொழுது இழக்கும் அளவு 80 யூனிட் வந்து வேஸ்ட்டாவே போயிருது. கம்பி வழியா வரும் பொழுதே வேஸ்ட் ஆயிருது. நமக்கு கிடைக்கும்போது 20 யூனிட் தான் கிடைக்குது. அடுத்தது பெட்ரோலியம், நிலக்கரி போன்றவை புதுப்பிக்க இயலாத ஆற்றல் மூலம். இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின். பெட்ரோலியம், நிலக்கரி போன்றவை புதுப்பிக்க இயலாத ஆற்றல் மூலங்கள். சூரியன், காற்று, நீர், மாட்டுச்சாணம் போன்றவை புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலங்கள். சூரியன், காற்று, நீர், மாட்டு சாணம் இதெல்லாம் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலங்கள். சென்னை கடற்கரையில நடமாடும் கடையில் காணப்படும் விளக்கு எது அப்படின்னா அது சூரிய விளக்கு.
சென்னை கடற்கரையில் நடமாடும் கடையில் காணப்படும் விளக்கு சூரிய விளக்கு. கை கடிகாரம், கால்குலேட்டர் இதெல்லாம் சூரிய ஆற்றலை பயன்படுத்தி இயங்கக்கூடியது. கை கடிகாரமும், கால்குலேட்டரும் சூரிய ஆற்றலை பயன்படுத்தி இயங்கக்கூடியது. எரிபொருள் பயன்படுத்தாமல் சமையல் செய்ய பயன்படுறது எது அப்படின்னா, அது சூரிய சமைப்பான். எரிபொருளை பயன்படுத்தாம சமையல் செய்ய பயன்படுத்துவது எது அப்படின்னா, சூரிய சமைப்பான். சூரிய ஆற்றல் உற்பத்தியில் உலக அளவில் முதலிடம் வைக்கிறது எது அப்படின்னா, நம்மளுடைய இந்தியா தான். சூரிய ஆற்றல் உற்பத்தியில் உலகளவில் முதலிடம் வகிப்பது இந்தியா. இந்தியா சாண எரிவாயு தயாரிப்புல 2ஆம் இடத்துல இருக்குது. இந்தியா வந்து சாண எரிவாயு தயாரிப்புல 2ஆம் இடத்துல இருக்குது. நீர்மின் உற்பத்தியில இந்தியா வந்து 3ஆம் இடத்தில் உள்ளது. எல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. நீர்மின் உற்பத்தியில் இந்தியா வந்து 3ஆம் இடத்தில் உள்ளது. காற்றாலை மின் உற்பத்தியில இந்தியா வந்து 4ஆவது இடத்துல இருக்குது. சூரிய ஆற்றல்ல வந்து முதலிடத்துல இருக்குது இந்தியா வந்து. 2வது சாண எரிவாயுல தயாரிப்புல வந்து 2வது இடத்துல இருக்கு. நீர்மின் உற்பத்தியில வந்து 3ஆவது இடத்துல இருக்கு. காற்றாலை மின் உற்பத்தியில 4ஆவது இடத்துல இருக்குது. அடுத்தது, நம் வீட்ல வந்து 1 யூனிட் சேமித்தால் மின் நிலையங்கள்ல 5 யூனிட் தயாரிப்பது சேமிக்கப்படும். அப்போ நம்ம கரண்ட்டை வந்து மிச்சம் பண்ணணும். நம்ம எவ்வளோக்குள்ள சிக்கனமா பயன்படுத்துகிறோமோ அவ்வளோக்குள்ள நமக்கு நல்லது. அடுத்தது, டங்ஸ்டன் இழை விளக்குகளுக்கு பதிலாக சிஎஃப்எல் பல்பு யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கரண்ட்டு வந்து நல்லா கம்மியாகும். டங்ஸ்டன் இழை விளக்குகளுக்கு பதிலாக சிஎஃப்எல் பல்பை பயன்படுத்துறதுனால மின் பயன்பாடு வந்து குறைகிறது. அடுத்தது, தேசிய ஆற்றல் சேமிப்பு நாள் எது அப்படின்னா டிசம்பர் 14. தேசிய ஆற்றல் சேமிப்பு நாள் டிசம்பர் 14. பெட்ரோல் நிலக்கரி உருவாக பல கோடி ஆண்டுகள் ஆகின்றன. பெட்ரோலும் நிலக்கரியும் உருவாகணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு பல கோடி ஆண்டுகள் ஆகும். இந்தியாவின் அனைத்து துறைகளிலும் அளப்பெரிய வளர்ச்சிக்கு செயற்கைக்கோள் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்தியாவின் அனைத்து துறைகளிலும் அளப்பெரிய வளர்ச்சிக்கு செயற்கைக்கோள் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த செயற்கைக்கோளை வந்து விண்ணிற்கு அனுப்பி விண்வெளி ஆராய்ச்சிக்கு வித்திட்டவர் யார் அப்படின்னா விக்ரம் வி சாராபாய். செயற்கைக்கோளை வந்து விண்ணிற்கு அனுப்பி விண்வெளி ஆராய்ச்சிக்கு வித்திட்டவர் யார் அப்படின்னா விக்ரம் வி சாராபாய். விக்ரம் வி சாராபாய் எப்போ பிறந்தார் அப்படின்னா 1919 அவர் பிறந்தார். இவர் வந்து குஜராத் மாநிலத்தில் அகமதாபாத்தில் வந்து அவர் பிறந்தார். சரிங்களா? செயற்கைக்கோளை வந்து விண்ணுக்கு அனுப்பி விண்வெளி ஆராய்ச்சிக்கு வித்திட்டவர் யாரு? விக்ரம் வி சாராபாய். இவர் எப்போ பிறந்தாரு? 1919 பிறந்தாரு. இவர் எங்கே பிறந்தார் அப்படின்னா குஜராத் மாநிலத்தில் அகமதாபாத்தில் வந்து அவர் பிறந்தார். இவர் எப்போ இறந்தார் அப்படின்னா 1971 அக்டோபர் 30 அவர் இறந்தார். 1971 அக்டோபர் 30 அவர் இறந்தார். விக்ரம் சாராபாய் அப்படிங்கிறவர் வந்து இறந்த இடம் எது அப்படின்னா அவர் கேரளாவில் தான் இறந்தார். விக்ரம் வி சாராபாய் அப்படிங்கிறவர் ஆய்வு வழிகாட்டி சர் சி.வி. ராமன் தான். விக்ரம் வி சாராபாய்க்கு வழிகாட்டி யாரு? சர் சி.வி. ராமன். விக்ரம் வி சாராபாய் வந்து பத்ம விபூஷனும் அப்புறம் பத்மபூஷன் அப்படிங்கிற விருதையும் அவர் வந்து வாங்கியிருக்கிறாரு. விக்ரம் வி சாராபாய் பத்ம விபூஷன், பத்மபூஷன் போன்ற விருதை வந்து அவர் வாங்கியிருக்கிறாரு. ஆரியப்பட்டா என்னும் செயற்கைக்கோளை வடிவமைத்தவர் யார் அப்படின்னா சாராபாய் தான். ஆரியப்பட்டா என்னும் செயற்கைக்கோளை வடிவமைத்தவர் சாராபாய். நமது நாடை உலக நாடுகளுக்கு இணையாக தலைநிமிர வைத்தவர் யார் அப்படின்னா அவர் நம்ம சாராபாய் தான். இயற்பியல் ஆராய்ச்சி நிறுவனம், விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தை ஏற்படுத்தியதும் நம்ம சாராபாய் தான். விண்வெளி ஆராய்ச்சியில தலை சிறந்து விளங்குறதுக்கு காரணமா இருந்தவர் யார் அப்படின்னா விக்ரம் வி சாராபாய். அடுத்தது, காஸ்மிக் கதிர்கள் விண்ணில் இருந்து பூமியை நோக்கி வந்தடைவதை கண்டறிந்தவர் யார் அப்படின்னா சாராபாய். விண்வெளியில் ஏற்படும் மாற்றங்களை பிரதிபலிப்பது காஸ்மிக் கதிர்கள். அறிவியல் வந்து அனைவருக்கும் புரியும் வகையில் எளிமையாக்குவதை குறிக்கோளாக கொண்டவர் யார் அப்படின்னா அதுவும் நம்மளுடைய சாராபாய் தான்.
இது எல்லாமே சாராபாய் பத்தி தான் ஃபுல்லா குடுத்துருக்காங்க. புக்ல வந்து நெறைய இருக்கும். எவ்வளவுக்குள்ள உங்களுக்கு கவர் பண்ணி எடுக்கணுமோ, அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு எல்லா கொஸ்டினையுமே கவர் பண்ணி தான் எடுத்திருப்பேன். அதனால நீங்க புக்கு படிக்கணும்னு அவசியமே கிடையாது. இந்த வீடியோவ பார்த்தாலுமே போதும். 5த் ஸ்டாண்டர்ட்ல வந்து இந்த பார்ட் 1 வீடியோவும், பார்ட் 2 வீடியோவும் பார்த்தீங்கன்னா, 5த் ஸ்டாண்டர்ட்ல டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3 3யுமே நம்ம தரோவா படிச்சிரலாம். பார்ட் 1 பார்க்காதவங்க இந்த இந்த வீடியோல நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்துருக்கிறேன். அதுல நீங்க பார்ட் 1 வீடியோவ நீங்க பார்த்துக்கலாம். பார்ட் 1 பார்த்தவங்க வந்து பார்ட் 1லயுமே நான் தனியா டிஸ்கிரிப்ஷன்ல இதோட லிங்க்க குடுத்துருப்பேன். அதுல நீங்க போய் பார்த்துக்கலாம். அ அடுத்தது நம்ம போவோம். காஸ்மிக் கதிர்கள் விண்வெளியிலிருந்து பூமியை நோக்கி வந்தடைவதை கண்டறிஞ்சவங்க சாராபாய். விண்வெளியில் ஏற்படும் மாற்றங்களை பிரதிபலிப்பது இந்த காஸ்மிக் கதிர்கள். அறிவியல் அனைவருக்கும் புரியும் வகையில் எளிமையாக்குவதை குறிக்கோளாக கொண்டவர் யாரு? சாராபாய். அடுத்தது தி சேட்டலைட் இண்டஸ்ட்ரியல் டெலிவிஷன் சோதனையில் வெற்றி கண்டவர் யார் அப்படின்னா சாராபாய். தி சேட்டலைட் இண்டஸ்ட்ரியல் டெலிவிஷன் சோதனையில் வெற்றி கண்டவர் யார் அப்படின்னா சாராபாய். விக்ரம் வி சாராபாய் இறந்த வயசு எத்தனை அப்படின்னா இறக்கும்போது அவருக்கு 52 வயது. 2400 சிற்றூர்ல இருந்து 5 மில்லியன் மக்கள் பல தொலைக்காட்சி அலைவரிசைகளை பார்க்க காரணமானவர் யார் அப்படின்னா விக்ரம் வி சாராபாய் தான். 2400 சிற்றூர்ல இருந்து 5 மில்லியன் மக்கள் பல தொலைக்காட்சி அலைவரிசைகளை பார்க்க காரணமானவர் யார் அப்படின்னா விக்ரம் வி சாராபாய். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று கூறியவர் வள்ளலார். இதுவும் முக்கியமான கொஸ்டின். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று கூறியவர் வள்ளலார். தாவரங்களுக்கு வந்து உணர்வுகள் உண்டு என கண்டறிந்தவர் யார்? சர் ஜெகதீஷ் சந்திர போஸ். தாவரங்களுக்கும் உணர்வுகள் உண்டு என கண்டறிந்தவர் சர் ஜெகதீஷ் சந்திர போஸ். சர் ஜெகதீஷ் சந்திர போஸ் பிறந்த இடம் எது அப்படின்னாக்கா மைமென்சிங் அப்படிங்கிற இடம் தான் சர் ஜெகதீஷ் சந்திர போஸ் பிறந்த இடம் மைமென்சிங். சர் ஜெகதீஷ் சந்திர போஸ் பிறந்த மாநிலம் எது அப்படின்னா வங்காள மாநிலத்தை சேர்ந்தவர். சர் ஜெகதீஷ் சந்திர போஸ் பிறந்த மாநிலம், அவர் பிறந்தது வந்து வங்காளத்துல தான் அவர் பிறந்தாரு. அடுத்தது வந்து சர் ஜெகதீஷ் சந்திர போஸ் பிறந்த மாவட்டம் எது அப்படின்னா டாக்கா. சர் ஜெகதீஷ் சந்திர போஸ் பிறந்த மாவட்டம் டாக்கா, அதாவது வங்காளத்துல டாக்கா அப்படிங்கிற மாவட்டத்துல தான் அவர் பிறந்தாரு. சர் ஜெகதீஷ் சந்திர போஸ் பிறந்த ஆண்டு எது அப்படின்னா 1958 நவம்பர் 30. 1858 நவம்பர் 30. கொல்கத்தா மாநில கல்லூரி இயற்பியல் துறை பேராசிரியராக பணியாற்றிய அறிவியல் அறிஞர் யார் அப்படின்னா அவர் வந்து சர் ஜெகதீஷ் சந்திர போஸ் தான். நான் கொஞ்சம் வேகமாக போகிறேனான்னு எனக்கு தெரியல. வீடியோவை திரும்ப திரும்ப போட்டு கேளுங்க. நான் எப்படியாவது இன்னைக்கு வந்து இந்த 2 பார்ட் 1 பார்ட் 2லேயே உங்களுக்கு எல்லாத்தையும் நான் முடிச்சிடணும் அப்படின்றதுக்காக நான் கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு புரியல அப்படின்னா திரும்ப திரும்ப போட்டு கேளுங்க. கண்டிப்பாக மைண்டில் ஸ்டோர் ஆயிரும். கொல்கத்தா மாநில கல்லூரி இயற்பியல் துறை பேராசிரியராக பணியாற்றிய அறிவியல் அறிஞர் யார் அப்படின்னா சர் ஜெகதீஷ் சந்திர போஸ். ரேடியோ அலைகளை பற்றிய ஆராய்ச்சியில் ஈடுபட்டவர் அவர் சர் ஜெகதீஷ் சந்திர போஸ் தான். ரேடியோ அலைகள் பற்றிய ஆராய்ச்சியில் ஈடுபட்டவர் சர் ஜெகதீஷ் சந்திர போஸ். கம்பி இல்லாமலேயே மின்சாரத்தை அலைகளாக அனுப்ப முடியும் அப்படின்னு நிரூபித்தவர் யார் அப்படின்னா அவரும் நம்ம ஜெகதீஷ் சந்திர போஸ் தான். கம்பி இல்லாமலேயே மின்சாரத்தை அலைகளாக அனுப்ப முடியும் என்று நிரூபித்தவர் சர் ஜெகதீஷ் சந்திர போஸ். மார்க்கோனி வானொலியை கண்டுபிடிக்க காரணமாக இருந்தவரும் இந்த சர் ஜெகதீஷ் சந்திர போஸ் தான். ரேடியோ அலைகளை கண்டுபிடிக்க உதவும் கருவி எது அப்படின்னா ஹோஹார் அப்படிங்கிற கருவி தான். ரேடியோ அலைகளை கண்டுபிடிக்க உதவும் கருவி ஹோஹார். தாவரங்களின் நுட்பமான உணர்வை வெளிக்காட்டும் கருவி எது அப்படின்னா கிரெஸ்கோகிராஃப். தாவரங்களின் நுட்பமான உணர்வை வெளிக்காட்டக்கூடிய கருவி கிரெஸ்கோகிராஃப். இதெல்லாம் எழுதி வச்சு படிங்க. கோஹார் அப்புறம் கிரெஸ்கோகிராஃப் போன்றவை சர் ஜெகதீஷ் சந்திர போஸ் கண்டுபிடிப்புகள். சர் ஜெகதீஷ் சந்திர போஸ் கண்டுபிடிச்ச கருவி எது அப்படின்னு பார்த்தோம்னா கோஹரும் கிரெஸ்கோகிராஃபும் தான். சர் ஜெகதீஷ் சந்திர போஸுக்கு 1917ஆம் ஆண்டு ஆங்கில அரசால சர் என்ற
உயரிய பட்டம் வழங்கப்பட்டது. சர் ஜெகதீஷ் சந்திர போஸுக்கு 1917ஆம் ஆண்டு ஆங்கில அரசால சர் என்னும் உயரிய பட்டம் வழங்கப்பட்டது. போஸ் நிறுவனம் அமைந்துள்ள இடம் எது? கொல்கத்தா. போஸ் நிறுவனம் அமைந்துள்ள இடம் கொல்கத்தா. செடிகள் தொடர்பான ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வருவது போஸ் நிறுவனம். செடிகள் தொடர்பான ஆராய்ச்சியில ஈடுபட்டு வருவது போஸ் நிறுவனம். லூயி பாஸ்டியர் நுண்ணுயிரியல் வேதியியல் விஞ்ஞானி ஆவார். லூயி பாஸ்டியர் அப்படிங்கிறவர் நுண்ணுயிரியல் வேதியியல் விஞ்ஞானி ஆவார். லூயி பாஸ்டியர் வெறிநாய் கடிக்கு மருந்து கண்டுபிடிச்சாரு. யாரு? லூயி பாஸ்டியர் அப்படிங்கிறவர் வெறிநாய் கடிக்கு மருந்து கண்டுபிடிச்சாரு. ஆக்சிஜன் இல்லாமலேயே சில நுண்ணுயிர்கள் வாழ முடியும் என்பதையும் கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா அதுவும் இந்த பாஸ்டியர் தான். ஆக்சிஜன் இல்லாமலேயே சில நுண்ணுயிர்கள் உயிர் வாழ முடியும் அப்படின்னு கண்டுபிடிச்சவர் பாஸ்டியர் தான். லூயி பாஸ்டியர் பிறந்த ஆண்டு எது அப்படின்னா 1822. லூயி பாஸ்டியர் பிறந்த ஆண்டு 1822 டிசம்பர் 27 அவர் பிறந்தாரு. எப்போ அவர் இறந்தார் அப்படின்னா 1875 செப்டம்பர் 28ஆம் தேதி அவர் இறந்துட்டாரு. யாரு? லூயி பாஸ்டியர். லூயி பாஸ்டியர் இறந்த ஆண்டு 1875 செப்டம்பர் 28. நெக்ஸ்ட்டு லூயி பாஸ்டர் இறந்த இடம் எது அப்படின்னா பிரான்ஸ் நாட்டில் செயின்ட் க்ளோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த லூயி பாஸ்டர் அப்படிங்கிறவர் இறந்தார். லூயி பாஸ்டர் இறந்த இடம் பிரான்ஸ் நாட்டில் செயின்ட் க்ளோடு அப்படின்ற இடத்துல தான் அவர் இறந்தார். பிரான்ஸில் உள்ள டிரான்ஸ்ட்ராக் அப்படிங்கிற பல்கலைக்கழகத்தில் பணியாற்றிய ஒரு அறிவியல் அறிஞர் யார் அப்படின்னா அவர் லூயி பாஸ்டியர் தான். பிரான்ஸில் உள்ள டிரான்ஸ்ட்ராக் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றிய அறிவியல் அறிஞர் யார்? லூயி பாஸ்டியர். தும்பா ராக்கெட் ஏவுதளத்தை திருவனந்தபுரத்தில் நிறுவனவர் விக்ரம் வி சாராபாய். தும்பா ராக்கெட் ஏவுதளத்தை திருவனந்தபுரத்தில் நிறுவனவர் யார் அப்படின்னா விக்ரம் வி சாராபாய். அடுத்தது யூக்கலிப்டஸ் அப்புறம் சின்கோனா போன்றவை மூலிகை மரங்கள். யூக்கலிப்டஸும் சின்கோனா போன்றவை மூலிகை மரங்கள். தாவரத்தினுடைய தண்டு பகுதி தீக்குச்சி தயாரிக்கிறதுக்கும் கப்பல் கட்டுறதுக்கும் பயன்படுது. தாவரத்தினுடைய தண்டு பகுதி நல்லா கவனிச்சுக்கோங்க. தாவரத்தினுடைய தண்டு பகுதி தீக்குச்சி தயாரிக்கிறதுக்கும் கப்பல் கட்டுறதுக்கும் பயன்படுகிறது. தீக்குச்சி தயாரிக்கிறதுக்கு பயன்படக்கூடிய மரம் எது அப்படின்னா பைன் மரம். தீக்குச்சி தயாரிக்க பைன் மரம் பயன்படுகிறது. அப்புறம் தேக்கு, பூவரசு, மூங்கில் போன்ற மரங்கள் வீடு கட்ட பயன்படுகிறது. தேக்கு, பூவரசு, மூங்கில் போன்ற மரங்கள் வீடு கட்ட பயன்படுகிறது. மா, மஞ்சனத்தி, படாக் போன்ற மரங்கள் வீட்டு பயன்பாட்டு பொருள் தயாரிக்கிறதுக்காக பயன்படுகிறது. எது? மா, மஞ்சனத்தி, படாக் போன்ற மரங்கள் வீட்டு பயன்பாட்டு பொருள் தயாரிக்க பயன்படுகிறது. தேக்கு, ரோஸ்வுட்டு, பெரம்பு போன்ற மரங்கள் கலைப்பொருட்கள் தயாரிக்க பயன்படுகிறது. தேக்கு, ரோஸ்வுட் அப்புறம் பிரம்பு போன்ற மரங்கள் கலைப்பொருட்கள் தயாரிக்க பயன்படுகிறது. அடுத்தது உடலுக்கும் மனதுக்கும் புத்துணர்ச்சியை அளிக்கும் நறுமண பொருட்கள் எது? மிளகு, பட்டை, கிராம்பு, மஞ்சள், ஏலக்காய், ஜவ்வாது, சந்தனம். இது எல்லாமே நம்மளுடைய உடலுக்கும் மனதுக்கும் புத்துணர்ச்சியை அளிக்கக்கூடிய ஒரு நறுமண பொருளாகும். உடலுக்கும் மனதுக்கும் புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய நறுமண பொருள் எது? மிளகு, பட்டை, கிராம்பு, மஞ்சள், ஏலக்காய், ஜவ்வாது, சந்தனம். அடுத்தது மருத்துவ குணம் நிறைந்த தாவரங்கள் எது? மூலிகைகள் அப்படின்னு சொல்கிறோம். மருத்துவ குணம் நிறைந்த தாவரங்களை நம்ம மூலிகை அப்படின்னு சொல்கிறோம். பித்தம் நீக்கும் மருந்தாக எது பயன்படுது? இஞ்சி தான் பயன்படுகிறது. பித்தம் நீக்கும் மருந்தாக இஞ்சி பயன்படுகிறது. அஜீரணம் நீக்கும் மருந்தாக புதினா பயன்படுகிறது. அஜீரணம் நீக்கும் மருந்தாக புதினா பயன்படுகிறது. தலைவலி நீக்கும் மருந்தாக யூக்கலிப்டஸ் பயன்படுகிறது. தலைவலி நீக்கும் மருந்தாக யூக்கலிப்டஸ் பயன்படுகிறது. வாய்ப்புண்ணை நீக்கும் மருந்தாக மணத்தக்காளி கீரை இருக்கு இல்லையா, இதுதான் மருந்தாக பயன்படுகிறது. வாய்ப்புண்ணை நீக்கும் மருந்தாக மணத்தக்காளி கீரை மருந்தாக பயன்படுகிறது. வல்லாரை கீரை நினைவாற்றலை வளர்க்க பயன்படுகிறது. வல்லாரை கீரை நினைவாற்றலை வளர்க்க பயன்படுகிறது. துளசி
சளிக்கு மருந்தாக பயன்படுகிறது. துளசி வந்து சளிக்கு மருந்தாக பயன்படுகிறது. சோற்றுக்கற்றாழை, குப்பைமேனி இதெல்லாம் தோல் நோய்க்கு மருந்தாக பயன்படுகிறது. சோற்றுக்கற்றாழை, குப்பைமேனி தோல் நோய்க்கு மருந்தாக பயன்படுகிறது. கீழாநெல்லி மஞ்சள் காமாலைக்கு மருந்தாக பயன்படுகிறது. கீழாநெல்லி வந்து மஞ்சள் காமாலைக்கு மருந்தாக பயன்படுகிறது. உடல் குளிர்ச்சிக்கு நன்னாரி பயன்படுகிறது. உடலினுடைய குளிர்ச்சிக்கு எது பயன்படுது? நன்னாரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். மார்புச் சளி நீக்கும் மருந்தாக தூதுவளை பயன்படுகிறது. மார்புச் சளியை நீக்கக்கூடிய ஒரு மருந்தாக தூதுவளை பயன்படுகிறது. அப்புறம் ரோஜா, சாமந்தி, ஆர்கிட் போன்ற மலர்களை கொண்டு பூச்செண்டு தயாரிக்க பயன்படுகிறது. ரோஜா, சாமந்தி, ஆர்கிட் போன்ற மலர்களை கொண்டு பூச்செண்டு தயாரிக்கப்படுகிறது. சங்கு பூவிலிருந்து நீல நிற சாயம் தயாரிக்கப்படுகிறது. சங்கு பூவிலிருந்து நீல நிற சாயம் தயாரிக்க பயன்படுகின்றது. மொரிண்டா தாவர பட்டையிலிருந்து மஞ்சள் நிற சாயம் எடுக்கப்படுகிறது. மொரிண்டா தாவர பட்டையிலிருந்து மஞ்சள் நிற சாயம் எடுக்கப்படுகிறது. பூ தாவரங்களிலிருந்து எடுக்கப்படும் சாயங்கள் துணிகளில் வண்ணமேற்ற அப்புறம் வண்ணமேற்றதுக்கும் மை, பெயிண்ட்டு, வார்னிஷ் இதெல்லாம் தயாரிக்கிறதுக்காக பயன்படுத்துகிறாங்க. பூ தாவரங்களிலிருந்து எடுக்கும் சாயங்கள் துணிகளில் வண்ணமேற்ற மை, பெயிண்ட், வார்னிஷ் போன்றவை தயாரிக்க பயன்படுகின்றது. வேப்பம்பூ, முருங்கைப்பூ, வாழைப்பூ, காலிஃப்ளவர் போன்றவை சமையலுக்கு பயன்படுகின்றது. வேப்பம்பூ, முருங்கைப்பூ, வாழைப்பூ, காலிஃப்ளவர் ஆகியவை சமையலுக்கு பயன்படுகிறது. இரத்த புற்றுநோய்க்கு நித்திய கல்யாணி பூ பயன்படுகிறது. இதில் முக்கியமான கொஸ்டின். இரத்த புற்றுநோய்க்கு நித்திய கல்யாணி பூ பயன்படுகிறது. இதய கோளாறு அப்புறம் இரத்த சுத்திகரிப்புக்கு செம்பருத்தி பயன்படுகிறது. இதய கோளாறு, இரத்த சுத்திகரிப்புக்கு செம்பருத்தி வந்து பயன்படுது. குடல் பூச்சிகளை அழிக்கிறதுக்கு வேப்பம்பூ பயன்படுகிறது. குடல் பூச்சிகளை அழிக்க வேப்பம்பூ பயன்படுகிறது. ஆஸ்துமாவுக்கு ஊமத்தம்பூ பயன்படுகிறது. ஆஸ்துமாவுக்கு ஊமத்தம்பூ பயன்படுகிறது. பல்வலி நீக்க கிராம்பு பயன்படுகிறது. பல்வலி நீக்கிறதுக்கு கிராம்பு பயன்படுது. உடல் குளிர்ச்சிக்கு ரோஜாப்பூ பயன்படுகிறது. உடல் குளிர்ச்சிக்கு ரோஜாப்பூ பயன்படுகிறது. சளியை குணப்படுத்துறதுக்கு தும்பப்பூ பயன்படுது. சளியை குணப்படுத்துறதுக்கு தும்பைப்பூ பயன்படுகிறது. இரும்பு சத்து அப்புறம் இரத்த பெருக்குக்கு வந்து முருங்கைப்பூ பயன்படுகிறது. இரும்பு சத்து இரத்த பெருக்கத்துக்கு முருங்கைப்பூ பயன்படுகிறது. கிரிக்கெட் மட்டை செய்ய பயன்படும் மரம் எது அப்படின்னா வில்லோ மரம். கிரிக்கெட் மட்டை செய்ய பயன்படும் மரம் வில்லோ மரம். மலையினுடைய உயரம் செல்ல செல்ல குளிர் வந்து அதிகமாக காணப்படும். மலையினுடைய உயரம் செல்ல செல்ல குளிர் அதிகமாக காணப்படும். அடுத்தது தாவரத்தில் கிடைக்கக்கூடிய நறுமண பொருட்கள் இருக்கு இல்லையா, இது வந்து மருத்துவ குணம் கொண்டது. தாவரத்தில் கிடைக்கக்கூடிய நறுமண பொருட்கள் மருத்துவ குணம் கொண்டது. தாமரை, பாரிஜாதம், ரோஜா, மல்லிகை, அப்புறம் மரிக்கொழுந்து, சாமந்தி, செண்பகா, டாலியா போன்றவை வாசனை திரவியங்கள் தயாரிக்கிறதுக்கு பயன்படுகிறது. இன்னைக்கு வந்து 310 கொஸ்டின். நான் கொஞ்சம் மூச்சு விடாமல் சொல்லிவிட்டேன் உங்களுக்கு. உங்களுக்கு புரிஞ்சுதான்னு எனக்கு தெரியாது. நீங்கள் கொஞ்சம் வீடியோவை மட்டும் திரும்ப திரும்ப போட்டு கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். 2 வீடியோவில் போடணும் அப்படின்றதுக்காக நான் ரொம்ப ஸ்பீடாக சொல்லிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்தது நம்ம 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸை நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வீடியோவில். இதோட டிஸ்கிரிப்ஷனில் நான் பார்க்காததெல்லாம் நான் போட்டிருப்பேன். நீங்கள் அதை பார்த்துட்டு இதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்ட் 1 வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அப்புறம் டேர்ம் 1லையும் நான் நிறைய கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்குறேன். அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். நீங்கள் அதையும் பார்த்து படிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.